ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட் வந்து கண்டிப்பாக பைக் ரைடர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது ரோடு. எந்த ஒரு குண்டி கோழியுமே பெருசாக இல்லை. நல்லா வந்து ஸ்மூத்தாக போகுது ரோடு. இது வரைக்குமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு தான் அந்த டேமுக்கு போனோம். ரைட் சைடு வந்து அந்த கார் நிற்கிது பாருங்கள். எந்த போர்டுமே இருக்கா? நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். இந்தாண்ட தான் அந்த டேமுக்கு போனோம். போலீஸ்லாம் இருக்காங்க. நம்மள என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. நம்மளே பிடிக்கிறாங்களா? லாரி தான் பிடிக்கிறாங்களா? இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். நம்மளை எதுவும் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கருமந்துறை மலை ஏற ஆரம்பித்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர் எவ்வளோ வேகமாக ஏறுவோங்கிறதே தெரியல. ஏன்னா ரொம்ப பக்கம், ரொம்ப சின்ன மலை. ஏன்னா நம்ம இது வரைக்குமே ஊட்டி, கொடைக்கானல், மூணார், வால்பாறை, அது இதுன்னு எக்கச்சக்கமான ஊருக்கு போயிருக்கோம். அங்கே எதுவுமே 10 கிலோமீட்டர் மலை ஏறின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏற்காடு கூட 10 கிலோ, ஏற்காடு கூட 30 கிலோமீட்டர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு 10 கிலோமீட்டர். பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். வாவ்! இப்போ நானே வந்து சத்தியமாக இப்போ வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் வண்டி எடுத்து வெளியே இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. வாவ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அடிக்கடி போயிட்டு இருந்தப்போ அந்த ஃபீல் அப்பயும் தெரியும். ஆனால் இந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து புதுசாக இருக்குது எனக்கு. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் உக்காந்துக்கிட்டோ இல்லை வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்களுக்கும் இந்த சுகம் வந்து உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே நம்மளே தான் பார்க்குறாங்க. இதுதாங்க அந்த டேம். இதுதான் அந்த டேம். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. இதுதான் அந்த பாப்பநாயக்கன்பட்டி டேம். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். கொஞ்சம் மரம் வந்து மறைச்சிக்கிச்சு. ஸோ வந்து கிளியர் வியூ கிடைக்கல. இந்த ஊருக்கு வந்து இதுதான் டேம். இந்த மலையிலேருந்து வர தண்ணிகள்லாம் தேக்கி மக்களுக்காக விடுறாங்க. நான் கூட மழை பெய்யுன்னு நினச்சேன். இப்போதைக்கு இங்கே பெய்யலை. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த மலையிலே கண்டினியூவாக வந்து மேலே போய் ஏறிட்டு நீங்கள் பேக் சைடு வந்து சின்ன சலமலையை இறங்கி திரும்ப வந்துடலாம். அந்த மாதிரி வந்து ரோடு இதுலேயே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பைக் ட்ராவலர்ஸ் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து யாருக்கும் பெருசாக தெரியாது. லோக்கல் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். கருமந்துறை, இந்த ஊர் பேர் வந்து கருமந்துறை. இதுதான் வந்து ஃபேமஸ். இன்னும் கருமந்துறை மேலே வந்து நிறையா குட்டி குட்டி ஊர்லாம் இருக்குது. இங்கேயும் மேலெலாம் ஃபால்ஸ்லாம் இருக்குங்க. ஆனால் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அங்கீகரிக்கப்படலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே வந்து யாரும் அந்த டூரிஸ்ட் மாதிரிலாம் யாரும் போக மாட்டாங்க பாருங்களேன். அந்த ஊருக்காரங்க தான் போவாங்க. நாம் மட்டும் எல்லோரும் நம்ம வண்டியை பார்த்தா தான் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இங்கெல்லாம் டூரிஸ்ட் வராங்கிற மாதிரி. இன்னும் 8 கிலோமீட்டர். குரங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். குரங்கு ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க மலையில். வேறு அது நடுக்காட்டில் வந்து ஆடெல்லாம் மேய்க்கிறது. பரவாயில்லைங்க, லைட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே தாங்க நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தேன். இங்கெல்லாம் உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டு வெங்கடேஷும் ஞாபகம் வருது அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டெல்லாம் வச்சுருக்காங்களே, பரவாயில்லையே. இந்த பாலத்துக்கிட்ட மட்டும் லைட் இருக்குங்க. நைஸ். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறனால ஓகே, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. மற்றபடி வெயிலில் வந்து போட்டு தாக்கியிருக்கும். ஏன்னா இந்த மலையில் வந்து அந்தளவுக்கு சில் கிளைமேட்லாம் இருக்காது. ஏற்காடு, ஊட்டி மாதிரிலாம் வந்து சில்லுன்னு மேலே இருக்காது. இந்த மலையில் நார்மலாக கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே எவ்வளோ வெயில் அடிக்குதோ அதே வெயில் இங்கேயே அடிக்கும். இப்போ வந்து வெயில் அடிக்கலை, அதனால் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்ப இன்னொரு தடவை வந்து கருமந்துறை மலைக்கு வருவோம். ஏன்னா நமக்காக தேன், இங்கே வந்து இயற்கையாக தேன் எடுக்கிறாங்க. அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி விலாக் ஒன்று பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து திரும்ப வருவோம். மேபி கொஞ்சம் சீக்கிரமாக வருவோம். எனக்கு என்னவோ பின்னாடி டயரில் காற்று இறங்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. டயர் மாற்றினால தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உண்மையாலுமே காற்று இறங்குதானே தெரில. இப்போ நான் போய் காற்று அடித்தேங்க, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. 8 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. எப்பவுமே நான் 38 வைப்பேன், 30 தான் இருந்துச்சு கரெக்டாக. என்னாச்சோ தெரில. பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்கிட்ட பஞ்சர் கிட்ட எடுத்து வந்திருக்கேன். ஆனால் காற்றடிக்கிற மிஷின் இல்லையே.
சரி பார்ப்போம், எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். நான் வந்து லாஸ்ட் டைம் கொல்லிமலை போனேங்க. கொல்லிமலை போனால் பஞ்சர் ஆகி போயிடுச்சு. அதனாலேயே வந்து இப்போ பஞ்சர் கிட் வாங்கி பஞ்சர் கிட்டோட சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பஞ்சர் கிட்ட ஒரு பெரிய விலை கிடையாது. நம்ம டியூப்லெஸ் டயர் தான். ஸோ நாமளே ஈஸியாக வந்து பஞ்சர் ஓட்டிக்கலாம். பஞ்சர் கிட்டும் நீங்கள் ஒரு கேங்காக போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. தனியாக சோலோ ட்ராவல் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நம்ம சோலோவாக போகிறப்போ எங்கேயுமே பஞ்சர் கடையெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் சப்போஸ் நல்லா காற்று இருக்கப்போ பஞ்சர் கண்டுபிடிச்சி ஓட்டிட்டிங்கன்னா பரவாயில்ல, நல்லபடியாக கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் கீழே வர வரைக்கும் காற்று வச்சு தாக்கு பிடிச்சிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ், வெளிமலை வந்து நம்ம பின்னாடி ஒரு ரோடு கட் ஆனிச்சில்லைங்க, அங்கே போகணும் போல். இது நேராக போனால் சிட்லிங் போகுது. சிட்லிங் போனால் திருப்பத்தூர் போகலாம், திருவண்ணாமலை போகலாம். ஸோ நம்ம அப்படி போக போகிறதில்ல. இப்போ நம்ம வளைச்சிட்டு வெள்ளிமலை போகிறோம். பேரெல்லாம் பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வெள்ளிமலை, கொல்லிமலை, அறுநூத்து மலை, கருமந்துறை, வாலிபால் கிரவுண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஏய், நம்ம அண்ணா கொடி ஒழுங்காக பறக்க மாட்டேங்குது. என்னடா அது கொடின்னு சொல்லி அதை கலரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும் போல். நான் ஒரு வழி காட்டினாலேங்க அந்த வழி தான் லெஃப்ட் எடுக்கணும் போல். அம்மாடி, நான் இது வரைக்கும் இந்த வெள்ளிமலைக்கு போனது கிடையாது. கருமந்துறை வரைக்கும் தான் வந்திருக்கேன். வெள்ளிமலை எனக்கே தான் ஃபஸ்ட் டைம். இந்த ரோடா அடுத்த ரோடு? அம்மாடி, இந்த ரோட்டில் தான் போனோம். ஓ, இந்த ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குப்பா பெருசாக, பாருங்களேன். நமக்கு தான் தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, அந்த ஊர் இதெல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வரப்போ இந்த அளவுக்கு கூட இல்லைங்க. பரவாயில்ல, நல்லா டெவலப் ஆகுது தமிழ்நாடு. இந்த சைடு தான் நம்ம வெள்ளிமலைக்கு போகிற வழி. ஐயோ, ஏதோ ரோடு வேலை வர செஞ்சிட்ருக்காங்க. அருமை. என்னப்பா ரோடு வேலை செய்கிறீங்க? ஆனாவனா ரோடு போடுறப்பே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டிங்களாப்பா? சாலை பணி நடைபெறுகிறது அப்படின்னு போர்டில் போட்டிருக்கு. பையன் ஏதோ சிக்னல் கொடுத்தான், என்ன கொடுத்தான்னு தெரில. வெள்ளிமலை 11 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. எல்லாமே கம்மி தூரம் தான். நீங்கள் மலை மேலே வந்தீங்கன்னா நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு, இந்த கிளைமேட் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு, அப்படியே பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த மலை, கொடி, செடி, மரம், இந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக போகலாம். ஜாலியாக இருக்குது. நான் வந்து என்னோடய போர்ட்டபிள் சேர் எடுத்து வர விட்டுட்டேன். சேர் எடுத்து வந்து அங்கங்கே போட்டு உட்காந்துட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்கலாம். அது நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். மழை பெய்யுங்கிற நினைப்பில் அதை எடுத்துகிட்டே வரல, வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ரோடு பார்த்திங்களா எவ்வளோ குட்டி அழகாக போகுது. இந்தாண்டு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நான் எக்ஸ்பெண்ட் என்ன பண்ணல. மலை மேலே இது 2வது பெட்ரோல் பங்க். ப்ரோ இருங்க ப்ரோ, போயிடுறேன். மலை மேலே 2 பெட்ரோல் பங்க் இருக்குங்க. இது என்ன ஸ்கூல்? சென்ட் ஜோசப். ஜோசஃப்ங்கிற பேரை பார்த்தாலே ஜோசப் விஜய் தான் ஞாபகம் வருது. பரவாயில்ல, பெரிய ஸ்கூலாக இருக்குது. ஊர் நல்லா டெவலப் ஆகிடுச்சிங்க, சரியான டெவலப்மெண்ட். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு இப்போயும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இது என்னது? ஓ, இந்த கவர்மெண்ட் சேமிப்பு கிடங்கா இது? மழை வர மாதிரி எதுவும் போடல. இன்னும் 18 நிமிஷம், 9.8 கிலோமீட்டருங்க வெள்ளிமலைக்கு. நீங்கள் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு எந்த ஒரு இஎம்ஐ கவலை, காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணுங்கிற கவலைலாம் இருக்காது. ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச வேலை, காட்டில் இயற்கையோட உட்காந்து வேலை செஞ்சுட்டு பேசிக்கிட்டு, சரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கணும்.
நமக்கு இந்த மந்த் எண்டு வந்தாலும் எப்படா இஎம்ஐ கட்டுங்கிற ஒரு பயத்துலேயே இருக்குங்க. வேறு அது எப்போ தான் கட்டி முடிப்பாங்கன்னு தெரில. நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் நினச்சிருக்காங்க நம்ம வந்து ட்ராவல் மட்டும் தான் பண்ணுறோம், வேலையெல்லாம் எந்த மட்டும் தான் பண்ணுறக்கான்னு. ஆக்சுவலாக அது கிடையாது. நான் வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஐடியில் வேலை செஞ்சு இது வந்து சாட்டர்டே, இன்றைக்கி வந்து சாட்டர்டே தான் வெளியே வந்திருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நம்ம வெளியே போகிறது. சாட்டர்டே சண்டே வெளியே போவேன். அப்புறம் வீக் டேஸில் ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு வந்து மிட் நைட்லேருந்து காலையில் வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் நடக்கிறது. ஆனால் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து நான் வேலைக்கு போகிறதில்ல, போகாமல் யூடியூப்லேயே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. இது யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் ரன் பண்ணுற இது சேனல் தான் நம்மளோட மஸ்டாங் தினேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனாவது பார்ட்டாக வரும்னு தெரியல. மேபி செகண்ட் பார்ட்டாக ஆகிருந்துருக்கலாம். பிகாஸ் நான் வந்து எந்த ஒரு இதுவுமே கட் பண்ணுறது கிடையாது. அது அப்படியே நான் தொடர்ந்து போட்டே இருப்பேன். கல்ராயன்ஸ் பிரியாணி, ஓ மை காட், நல்லா இருக்குது. எந்த ஒரு பாட்டுமே நான் கட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது. நம்ம வந்து கருமந்துரை தாண்டி வெள்ளி மேலே போகிற வழியில் போய்கிட்டு இருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக மழை பெஞ்சுதான், நிறையா மழை பெஞ்சுதான் சொன்னாங்க. இங்கே அது ஈக்கோ டூரிசம் ரூம்ஸ் அவைலபிள். ஸோ இங்கே ரூம்ஸ்லாம் வாடகைக்கு விடுறாங்கங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளிமலையிலேருந்து வேறு ரூட் எடுத்து நம்ம கள்ளக்குறிச்சி போக போகிறோம். சின்ன சேலம் போக போகிறதில்ல. ஏன்னா சின்ன சேலம்லாம் ரொம்ப பக்கமாக முடிஞ்சிடுது. ஸோ நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இன்னும் வருது. ஐயோ, இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே போய் பார்ப்போம் ரோடு கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும், இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிப்போம். விசாரிச்சுட்டு நம்ம எப்படி சின்ன சேலம் போகிறோமோ இல்லை கள்ளக்குறிச்சி வழியாக கீழே இறங்குறோமோன்னு சொல்லி பார்ப்போம். நேராக போனால் வெள்ளிமலையாம், இன்சைடு போனால் கரியாலூர். இந்த மாதிரி ஊரே நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. நான் மேப் வந்து டவுன்லோட் பண்ணேன், ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணேன். அதனால் வந்து எல்லா இடத்தையும் அயோத்தியாப்பட்டினம்னே காட்டுது. ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணால் இதுதான் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து ரோடு கட் ஆகுது. நாம் வந்து நேராக போனோம்னா வெள்ளிமலை, இந்த சைடு போனோம்னா அந்த 57 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும்னு சொன்னாலேங்க அந்த சைடு. இருங்க, நம்ம வந்து மேப்பில் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நேராக போனால் வெள்ளிமலை போய் இங்கே ஏதோ ஒரு டேம்லாம் இருக்குது. டேம்லாம் போய் கள்ளக்குறிச்சி போகுது. இந்த சைடு போனால் ஐயோ இந்தாண்ட வழி இதோட முடியுது. நம்ம வந்து இந்தாண்டே போயிடுவோமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்தாண்ட வந்து ஒரு டேம் காட்டுதுங்க. நம்ம இந்த டேமுக்கு போகலாமா? நம்ம அடுத்த தடவை வேணால் என் தம்பியை கூட்டிகிட்டு இப்படி வரலாம். சரி, நம்ம வந்து வெள்ளிமலை வழியிலே போவோம். அதுக்கும் இந்த சைடு தான் போகணுமா? ஓகே, அதுக்கும் இந்த சைடு தான் போகணும் போல். நான் வந்து இப்படி தாங்க சோலோவாக போகிறப்போ நாமளே முடிவு பண்ணிக்கலாம்ல, பிரச்சனையே கிடையாது. யாரை பற்றி கேட்க தேவையில்ல. இப்படி நாமளே ஜாலியாக முடிவு பண்ணி ஜாலியாக போகலாம். கிளைமேட் அருமையாக இருக்குது. கிளைமேட் சத்தியமாக நான் வந்து இங்கே இவ்வளோ கிளைமேட்டும் சூப்பராக இருக்குன்னு நினச்சி பார்த்ததே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம்ல, நமக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி தான் அந்த கிளைமேட் அட்டகாசமாக இருக்குது. அட்டகாசம். ஃபுல்லாக தண்ணி போட்டு ராடி பண்ணிருக்குறாங்க அங்கிள்ஸ்லாம். ஏய் டாகிஸ் கோ. வா, அப்படியே ரோடு பாருங்கள், நேராக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பார்க் இருக்குது. பார்க்கு என்னது இது? போட் ஹவுஸா? ஓ மை காட், போட் ஹவுஸ்லாம் இருக்கா? போய் பார்ப்போமா போட் ஹவுஸ் என்ன நிலமையில் இருக்குது. ஆனால் நம்ம சோலோவை போனால் விட மாட்டாங்களே. போங்க. நான் போன தடவை அப்படி தான் கொல்லிமலையில் போய் தனியாக நம்மளே போட்டில் விடுவாங்களான்னு கேட்டேன், விட மாட்டேன்ட்டாங்க. இங்கேயே போய் பல்ப் வாங்க விரும்பலை நான். நம்ம அப்படியே போவோம் ரோட்லேயே. இன்னும் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் போகணும். அப்படியே ரோடு இங்கே தான் வளையுது. இந்த சைடு போனால் நம்மது ஒரு இது பார்த்தோம்ல, இங்கே அந்தாண்ட போகுது. இருங்க, இன்னொரு தடவை யோசித்து முடிவு பண்ணிக்கலாமா? எக்ஸிட் பண்ணி பார்ப்போம். இப்படி போனால் இந்தாண்ட ஊர் போகுது. அப்படியே போய் எங்கெங்கேயோ போய் வருது.
சரி வேணாம், நம்ம இந்த தடவை இப்படியே போவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே முடிவு தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு முடிவே வந்து நிறைவேற்றிடுவோம். அடுத்த தடவை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், என் தம்பியோடு வரலாம். ஓ மை காட், வாட் அ கிளைமேட். நான் க்ளவுஸை கழட்டி வச்சுட்டேன் இந்த ஒரு சில்னஸை ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகவே. வாவ், யாரா அவன் வாவுன்ட்ருக்காங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி ஏங்க தேன் மாதிரி இருக்குங்க அப்படிமால அந்த மாதிரி இருக்குது. சொர்க்கம். நைஸ் கிளைமேட், ரியலி நைஸ் கிளைமேட். நான் வந்து வீடியோக்காகவோ விளாக்காகவோ சொல்ல, எனக்கு வந்து என்ன தோணுதோ நான் அதுதான் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கரியாலூர் வந்தாச்சு. வெள்ளிமலையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இந்த ஊரும் கொஞ்சம் ஊரில் பெரிய மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க. டாகி ப்ரோ, வரும்போது போங்க ப்ரோ. பரவாயில்ல, நல்லாயிருக்கு ஊர். வாவ், இந்த மிஸ்டி கிளைமேட் தாங்க.